தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. சென்னையில் திமுக முப்பெரும் விழா நடத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 10 தேர்தல்களில் வெற்றியை தேடித்தந்த திமுக தலைவருக்கு வாழ்த்துக்கள். கழக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தமிழ்நாடு முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முதலாவதாக முதல்வரால் எழுதிய 40க்கும் 40 தென்திசையின் தீர்ப்பு என்னும் புத்தக வெளியிடப்பட்டது. அதை நம்ம இன்னும் சற்று நேரத்துக்கு முன்னதாக பார்த்தோம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது திமுகவின் சார்பில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த கூட்டத்திற்கான முக்கிய நோக்கம் முப்பெரும் விழா குறித்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பது என்பது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று இருந்தது. அதன் அடிப்படையில செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி, அதாவது திமுக இயக்கம் துவங்கிய நாளான செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று சென்னையில் முப்பெரும் விழா நடத்தப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்துல நிறைவேற்றி இருக்கிறாங்க. மேற்கொண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தேடித்தந்த தமிழ்நாடு முதல்வருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தும் வெற்றியை தேடித்தந்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக முதலாவது தீர்மானமாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானம் திமுகவின் முப்பெரும் விழா, அதாவது திமுக இயக்கம் துவங்கி இந்த ஆண்டோடு 75 ஆண்டுகள் நிறைவேறக்கூடிய நிலையில 75வது பவள விழாவுடன் சேர்த்து திமுகவினுடைய முப்பெரும் விழா சென்னையில் நடத்தப்படும் என்ற ஒரு முக்கிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கலைஞருடைய நாணயம் வெளியிட்டது சம்பந்தமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதே சமயம் நிர்பகதியில் தமிழ்நாட்டுக்கு, அதாவது நிதி ஒதுக்குவதில் வஞ்சகம் காட்டி வரக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்தும் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அதாவது கலைஞருடைய நாணயம் வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதே சமயம் நிதி ஒதுக்குவதில் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய பாஜக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதன் அடிப்படையில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று இந்த கூட்டத்தின் இறுதியாக தெரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.